அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, சொந்த வீடு வாங்கும் அல்லது கட்டும் ஆசை இருப்பவர்கள் தினமும் வெறும் 5 முறை இந்த எளிய வரியை எழுதி பாருங்கள். வீடு வாங்கும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கூட சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நம்ம யூடியூப் சேனல்ல சொந்த வீடு வாங்குவதற்கு அல்லது சொந்தமாக வீடு கட்டுவதற்கான நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி சொந்த வீடு இருக்கிறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்கள். எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. தமிழ்ல, சமஸ்கிருதம்ல எல்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி மிக்க சூட்சமமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போதோ அல்லது எழுதும் போதோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தை நம்முடைய சொந்த வீடு கனவை நனவாக்க கூடியது. பொதுவாகவே ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க வார்த்தைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, டியூஸ்டே அன்னைக்கு இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். பொதுவாகவே சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு பூரணமாக தேவை. அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றது இன்னும் சற்று கூடுதல் பலனை கொடுக்கும். மற்றபடி நீங்க எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தைகளை எழுதலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்துல நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தைகளை எழுதுங்க. இத்தனை நாட்களுக்கு தான் எழுதணும்னு கிடையாதுங்க. தினசரி ஒரு பிரேயர் போல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. சொந்தமாக வீடு வாங்க அல்லது கட்டுவதற்கான வாய்ப்புகள் விரைவாக உங்களுக்கு உருவாகும். சரி, வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வார்த்தைகள் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. Bring amazing sweet new home with dragonfly magic now done. Bring amazing sweet new home with dragonfly magic now done. Bring amazing sweet new home with dragonfly magic now done. இந்த வாக்கியத்தை 5 முறை நம்ம எழுதணும். ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதலாம். பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். புதியதாக ஒரு அன்ரோல்டு நோட் புக் நீங்க வாங்கிக்கோங்க. அதுல தினமும் 5 முறை நீங்க எழுதிட்டு வாங்க. டெய்லியும் ஃப்ரெஷ்ஷான பேஜ்ல எழுதணும்னு கிடையாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல எழுதுங்க. அந்த நோட் புக் உடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் 5 முறை இந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும். அவ்வளவுதாங்க கான்செப்ட். இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும்
அதீதமான சக்தி உண்டு. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது வராகி அன்னையினுடைய விக்கிரகம் வேணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. வீட்டில் மற்றும் ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அற்புதமான வராகியின் விக்கிரகம் சாஸ்திர முறைப்படி செய்யப்பட்டது. பித்தளையால் செய்யப்பட்ட, அதாவது பிராஸ்னால செய்யப்பட்ட வராகி 11 சென்டிமீட்டர் உயரமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட சிலை. இந்த விக்கிரகத்தின் எடை பார்த்தோம்னா 1 கிலோவிற்கு சற்று குறைவு, அதாவது 800 முதல் 850 கிராம் எடை கொண்ட விக்கிரகம். வராகி அன்னையினுடைய இந்த விக்கிரகத்தை கையில எடுத்து பார்த்தாலே அந்த அளவிற்கு கனமாக இருக்கும். காலம் காலமாக வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம். எத்தனை விதமான அபிஷேகங்கள் வேணாலும் நீங்க செய்யலாம். சில பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், வராகி அன்னையினுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா கூடாதுன்னு நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். தாராளமாக வராகி அன்னையினுடைய போட்டோ அல்லது விக்கிரகத்தை வீட்டுல வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே எந்த ஒரு தெய்வத்தின் விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அதாவது சிலையாக இருந்தாலும் அதை அரை அடிக்குள்ளாக இருப்பதாக நம்ம பார்த்துக்கணும். அரை அடிக்கு மேல இருக்கக்கூடிய சிலைகளை வீட்டுல வச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடாதுங்க. அப்படி இருந்தால் முறைப்படி பிராண பிரதிஷ்டை செய்யணும். நம்ம குறைந்தபட்சம் 2 கால பூஜைகளாவது செஞ்சுட்டு வரணும். அது வீட்டுல இருக்கக்கூடிய நமக்கு சாத்தியம் கிடையாதுங்க. சோ அரை அடிக்குள்ள நமக்கு சிலைகள் இருந்தால் வீட்டுல நம்ம தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம். நம்ம வீட்டுல நீண்ட நாட்களாக வராகியினுடைய வெள்ளி விக்கிரகம் வச்சு நம்ம பூஜைகள் அபிஷேகங்கள் செஞ்சுட்டு வரோம். அந்த பதிவுகள்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்க, இந்த வராகி அன்னையினுடைய விக்கிரகம் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு தத்ரூபமா வந்திருக்குங்க. இவங்களுடைய கண்கள், முக அமைப்பு தேஜஸுடன் இருக்குங்க. ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. வராகி அன்னையினுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த விக்கிரகம் அந்த அளவிற்கு உயிர்ப்புடன் இருக்குங்க. இந்த வராகி அன்னையை வீட்டுல வச்சு நம்ம வழிபாடு செய்யும் போது முதல் விஷயம், வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகும். இரண்டாவது, நல்ல செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி, மகா சரஸ்வதி மற்றும் மகா துர்கையின் சாராம்சம் அன்னை வாராகி. 16 செல்வங்களையும் அருளக்கூடியவள், தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை தரக்கூடியவள். சாஸ்திர முறைப்படி இந்த வராகியின் சிலையை நம்ம செஞ்சிருக்கிறதுனால தாராளமாக வீட்டுல வச்சு நீங்க வழிபாடுகள் செய்யலாம். வாரத்தில் ஒரு நாள் நீங்க நெய்வேத்தியம் செஞ்சா கூட போதும். 8 கரங்களுடன் வலது காலை மடித்து இடது காலை கீழே தொங்க விட்டு இருக்கக்கூடிய வாராகி. கல்வி, ஞானம், செல்வம் இந்த மூன்றையும் தரக்கூடியவள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி பகவானுக்கு சேர்த்து அதிபதியாக இருக்கக்கூடியவள் வாராகி. சோ அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க, சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க, சொத்து பிரச்சனைகள் இருக்கிறவங்க, எதிரிகள் தொல்லை, அக்கம் பக்கம் வீட்டாருடைய பொறாமை, அவர்களிடையே சண்டைகள் இருக்கிறவங்க, இந்த வராகி எண்ணெயை வீட்டுல வச்சு நீங்க வழிபாடு செய்யும் போது இப்ப நம்ம பார்த்த தொல்லைகள் அனைத்தும் விலகி வராகி அன்னையினுடைய காவல் நமக்கு உருவாகும். இந்த வராகி அன்னையினுடைய விக்கிரகத்திற்கு நீங்க தொடர்ந்து பூஜைகள் செய்ய செய்ய அளவிட முடியாத நற்பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கலியுகத்தின் துடிப்பான தெய்வங்களில் மிகவும் முக்கியமான தெய்வம் அன்னை வாராகி. கருங்காலி மாலைகள், ருத்ராட்ச மாலைகள் இருக்கிறவங்க நைட்டு நீங்க தூங்க போகும்போது அந்த மாலைகளை இந்த அன்னையினுடைய பாதத்துல வச்சுட்டு அடுத்த நாள் நீங்க குளிச்சுட்டு வேர் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. அப்படி நீங்க செய்யும் போது அந்த மாலைகளுக்கான சக்திகள் பெருக ஆரம்பிக்கும். அதே போல ஒரு சின்ன பாக்ஸ்ல கொஞ்சம் திருநீரை போட்டுட்டு இவங்களுக்கு பக்கத்துல நீங்க வச்சிருங்க. தினமும் அந்த திருநீரை நெற்றியில் நாம் அணியும் போது ஒரு நல்ல தெய்வீக கவசம் நமக்கு உருவாகும். இது போல நிறைய பலன்களையும் அற்புதங்களையும் வழங்கக்கூடியவள் இந்த வாராகி. அன்னையினுடைய இந்த விக்கிரகம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.